சக்கரவர்த்தி மதுரையை தலைநகராக பாண்டியனாக சௌனபதேவ பாண்டியனாகவும் ரொம்ப அழகாக அரசாட்சி பண்ணி வந்தார். அவன் ராத்திரி நேரம் நகர் சோதனை செய்து வரும் பொழுது ஒரு வயதான பிராமணர் உரிமை கொண்டிருந்தார். அப்ப அவரை எழுப்பி யார் என்று கேட்டார். நான் ஒரு பிராமணர், வரதேச யாத்திரை செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அலைக்காரப்புக்கு வேண்டிய பொருள்களை மற்ற 8 மணியில் சேகரிக்கணும், ராத்திரிக்கு வேண்டியத பகல்ல சேகரிக்கணும், முதுமைக்கு வேண்டியத இளமை தேடிக்கல், மறுமைக்கு வேண்டிய இம்மையை தேடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஸ்லோகத்தை சொல்கிறார். வல்லபதேவ பாண்டியை சொல்கிறார். நம்ம மறுமணிக்கு வேண்டிய சுகான்பு நான் எதுவுமே செய்யவில்லையே, எந்த பெருமாளை வணங்குவது எந்த பெருமாளை வணங்குவதா என்று சொல்லி ஒரு ஆலோசனை போயிறார். சபையிலே அந்த ஏழு சாத்திய ரிப்பந்தா என்ப செவ்வா இருக்கின்ற ஆலோசனை கேட்கிறார். மௌமைக்கு என்ன சொன்னேன், எந்த பெருமாளை சேவை வேணும், பழப்பதில் இன்னையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பொற்பொழிவை தங்கல்வியனா பரத்தத்துவர் இணையம் பண்ணியவானுக்கு அந்த பொற்பொழியை பரிசாக வழங்கலாம் அப்படின்னு சொல்லி படைநாடு முழுவதும் அரைச்சாட்சி. அப்ப வடபத்திர சாய்த்தினால் பெரியாழ்வாருடைய கனவை தோன்றி, நீ வல்லபதேவ பாண்டிய சமயி, நீ போய் வழக்கத்துவர் இன்னையம் செய்துவாரு அப்படின்னு சொன்ன குழந்தையும் பழையர் செய்கிறார். அவனும் வைரத்துவல் அனுப்ப எல்லாரும் அவனவா தெய்வங்களைதான் சொப்பி பேசி கமிழ்ப்ப பொடியாழ்வாரோ பாளைய சர்வ சாஸ்திதானி விசாரிய குணப்பனக இதமேகம் புதிஸ்பந்தம் யாயோ நாராயணா ரூபரி. நாராயணன் ஏழுகனை பரபிரம்மன். அந்த நாராயணனை நம்முடைய பாவங்களை தீர்க்கக்கூடியவன், அவனை பரமான தெய்வம் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ண அந்த பொட்டியானது தானாவே நுழைந்து வந்தது. பாண்டிய மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்ப நகர்வலமாக வரும் பொழுது பெருமாள் எதிரருவனாக காட்சி கொடுக்கிறார். அப்ப எல்லாருமே பார்க்கிறாரே, நம்ம பெருமாள் எவ்வளவு அழகாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த யானை மேய்க்கக்கூடிய மனிதரை எடுத்து பல்லாண்டு பல்லாறு 8 பரகோடி நீராரியம் பல்லாண்டத்தின் போர் மயங்கெல்லாம் சேவடி சிறுகாப்பு அப்படின்னு சொல்லி எவ்வொரு மனசு பல்லாண்டு படுகிறார். பெரியாழ்வார் அதனாலேயே பெரியாழ்வார் அப்ப வல்லபதேவ பாண்டியன் அந்த பொக்கிரியிலேயே பெரிய தனத்தை கொண்டு வடபத்திர சாய் ராஜகோபுரத்தை மேலும் நிறைய திருப்பணிகளை செய்து வந்தார். பெரியாழ்வார் திருப்பள்ளாண்டு 12 பாசனம் வரையும், பெரியாழ்வார் திருமொழி 460 பாசனம் வரையும் அருள் செய்துள்ளார். பெரியாழ்வார் செல்வம் ஜெயிசிக்கா.